இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்னங்க காலையில இந்த நோட்டி வச்சுட்டு இருக்கீங்க, என்னதான் ஆச்சு? அதுவா, ஒரு சின்ன கணக்கு வழக்கு தான். அது எனக்கு குழப்பமா இருக்கு. அதான் யோசிச்சுட்டு இதையே பார்த்துட்டு இருக்கேன். ஏங்க அதுக்கு தானே எல்லாம் விக்கி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்னத்துக்கு நீங்க தேவையெல்லாம் உள்ள புந்து நீங்க குழம்பிட்டு இருக்கீங்க? சரி, அவங்க எத்தனை வேலை தான் பார்ப்பாங்க, அதனால நான் பார்க்கலாமேன்னு பார்த்தேன். என்னங்க காஃபி இது போட்டு வரட்டுமா? அம்மா விக்கி இப்பதான் உனக்கு கூப்பிடலாம் நினைச்சேன். அங்க பேர் அப்பா ஏதோ குழப்பமா இருக்காரு, என்னன்னு போய் பாருப்போம். அதெல்லாம் பார்க்குறேன். எங்கே துர்காவை காணோம்? காலையிலேருந்து நானும் ரூம் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். ஐயோ இவர் வேற என்ன பாக்குறாரு, ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். அம்மா எங்க நேற்று வந்தான்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நானும் அவளை பார்க்கவே இல்லையே. எங்க அவ? அதுவாங்க அவதான் காலையிலேயே ஏதோ ஷூட்டிங் இருக்கு, அதுக்கு போறேன்ட்டு போயிட்டான். என்ன? அவள் தான் இனிமேல் அதுக்கு போக மாட்டேன், நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னாலே. அப்படிதான் நேற்று எனக்கு சொன்னான். இருந்தாலும் அது வரைக்கும் சம்பாதிக்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவளே தான் சொன்னான். சரி போயிட்டு வான்னு சொன்னேன். வேணா விக்கியை கூட்டிட்டு போனா நானும் சொன்னேன். அவதான் இல்லை ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் போயிட்டு அவ போயிட்டான். எப்போதாம்மா திரும்பி வருவா? ஒரு 2 மணி நேரத்துல வந்துருவாடா அப்படியே சொல்லிட்டு போனான். சரி சரி, அவ வந்ததே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு, நான் கிளம்புறேன். சரிங்க. சரிப்பா விக்கி, நான் ஒரு டீலரை பார்க்க போகணும். நீ அதுக்குள்ள இந்த கணக்கு மட்டும் பார்த்து வை. எனக்கு ஒன்றும் புரியல, குழப்பமா இருக்கு. ஏதோ கணக்கு இடிக்கிற மாதிரியே இருக்கு. சரிங்கப்பா, நான் பார்த்துட்றேன். சரிடியா, வந்தானே ஃபோன் பண்ண சொல்லு, நான் கிளம்புறேன். சரிங்க, நீங்க பார்த்து போங்க. ஏம்மா அவள் எப்பயுமே என்னை விட்டு போக மாட்டாளேம்மா, இது என்னம்மா புதுசாக இருக்கு? அதான் எனக்கே தெரியல, நானே பார்த்துக்கிறேன் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். சரிம்மா சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஒரு மாதிரி தலைவலியாக இருக்கு. ஏங்க விக்கி காஃபி போட்டு தட்டுமா? இல்லைம்மா இல்லை வேணாம். நான் மறந்தே போயிட்டேன். என் ஃப்ரெண்டு இன்னைக்கு வரேன்னு சொன்னான், நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ஃப்ரெண்டா? ஆமாம்மா, நிதிஷ்க்கு தெரிஞ்சவன். ஏன் போக வேணாமா? இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தாராளமாக போயிட்டு வா. எனக்கும் நிதிஷ்க்கு என்ன சண்டையா? அதே இப்போ நான் பழையபடி இல்லாமல் புதுசாக மாறிட்டேன்ல, ஆனால் நீ போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிடா நீ போயிட்டு வா. இப்போதைக்கு சமாளிச்சுட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி சமாளிப்போம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அவளை ஃபோன் பண்ணி சொல்லி பேச வைப்போம். வேற வழி இல்லையே, இல்லைன்னா அப்புறம் இவருக்கு என் மேலே சந்தேகம் வந்துடும். எப்படி வந்து மாட்டிருக்கேன் இந்த விக்கியை வச்சுக்கிட்டு எப்படியா வந்து கேட்பான். இதில் பார்க்க கடுப்பாகுது பிரீத்தி. நம்ம 3 பேரும் வந்து நிற்கிறமே, ஏதாச்சும் கண்டுக்கிறாளா பாரு, திமிரு. என்ன சொல்லுங்க? எவ்வளோ திமிரு உனக்கு? நாங்கள் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம், ஒழுங்கா எங்களை பாரு. ஏன் என் காது கேட்டுட்டு தானே இருக்கு, சொல்லுங்க. என்ன ஒரு கொழுப்பு பாரு. என்னடி வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? என்னடா காலிலேருந்து இந்த 3 பேத்தையும் காணமே நினைச்சேன், வந்துட்டீங்க. இதை பாராட்டி நான் உன்கிட்ட ஒரு தடவை தான் சொல்ல முடியும், சும்மான்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி என்ன நீ சொல்லி நான் கேட்கல? அருணை விட்டு விலகிருன்னு சொன்னல. நேற்று என்ன பண்ணிட்டு இருந்த நீ கேபின்ல? எங்களுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கும், உனக்கு என்ன? எனக்கு என்னவா? அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், சரியா? என்ன இப்போ தானே, அதுக்கு முன்னாடி நான் தான், சரியா? நீ ஓவரா பண்ணிட்டு இருக்காத. இதை பாரு, நான் பொறுமையாக சொல்லக்குள்ளே ஒழுங்கா கேட்டுக்க, தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். நிறுத்து. யார் ஓவரா பண்ணிட்டு இருக்கா? நீ தான். நான் தான் இனிமேல் அவன் விஷயத்துக்கு தலையிடாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, நீ எதுக்கு தேவையில்லாம நடுவில் வர? என்ன யோசிச்சு தான் பேசுறியா? நடுவில் வந்தது நீ. ரொம்ப ஓவரா பண்ணுறாட்டி உன்ன. நிறுத்தடி. என்னடி இது எப்படி வந்தா? யாருக்கு தெரியும், நான் மட்டும் நான் வரதை பார்த்துட்டா இருந்தேன். என்ன ரம்யா வர ஓவரா பண்ணிட்டு இருக்கா? யாரு? நானா? உன் ஃப்ரெண்டு தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அவ என்ன பண்ணா? இரு, நீ தான் அவகிட்ட பேசுறது இல்லைல்ல, இப்போ எதுக்கு வந்த நீ? ஹலோ மேடம், நாங்கள் பேசுவோம் இல்லை பேசாமல் கூட இருப்போம், அது எங்கள் இஷ்டம். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ண சும்மா இருப்பேன் நினச்சிட்டு இருக்கியா? அவன் என் ஃப்ரெண்டுடி. ஓ தோக்கர்றா, புதுசாக ஃப்ரெண்டு பாசம்லாம் வருது. என்னமோ அன்னைக்கு நாங்கள் அவ்வளோ திட்டக்குள்ளே நீ பாட்டுக்கு அமைதியாக போன. அது என் இஷ்டம். நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. இதை பாரு, நான் பொறுமையாக சொல்கிறேன், ஒழுங்கா ஆத்தையை விலகிக்க சொல்கிறேன். அருண் விட்டு இல்லை அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஹலோ ரம்யா, முடியாது.
ஏ ஆத்தி, அவ எவ்வளவு தூரம் சொல்றா, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டு விட்டுறேன். முடியாது ஆத்தி, நீ ரொம்ப திமிரா போற ஆத்தி. ஏய் நிறுத்துங்க ஃபர்ஸ்ட். அவ வந்து லவ் பண்ண பையன், அவ திரும்ப லவ் பண்றா, அவ விட்டு கொடுக்க மாட்டா. என்ன இப்ப? அப்படியா? நான் எப்படி 2 பேரும் பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஆ போ போ, இந்த மாதிரி பல பேர் சொல்லிட்டாங்க, கிளம்பு நீ. சி, வாங்க போலாம். ஏண்டி, அவ அரை வரத்துக்கு முன்னாடி நீ அவளை பலாரம் ஒன்று கொடுத்துருக்க மாட்டேன். நிக்கி ஏன் டென்ஷன் ஆகுற? கூலாரு, நீ தானே சொன்ன. எதுக்கு இப்ப நீயே டென்ஷன் ஆகுற? காலங்கத்தாலே வந்துருவாளுங்களாடி, கடுப்பாகுது. சரிடி விடு, டென்ஷன் ஆகாத. உங்க டென்ஷனை குறைக்கிறதுக்கு இப்போ ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடி வளர்ற? ஏய் நிக்கி. அம்மா. ஏய் நான் தான். சார் ஏன் சார்? சரி ஓகே, நான் வெளில போறேன். எங்கடி போற? வேறங்க, அருணை பார்க்க தான். அப்ப சரி, தாராளமா போ. சரி ஓகே, என்ஜாய். அம்மா என்ன என் தங்க டென்ஷனா இருந்துச்சாம், என்னாச்சு? அதுவா சார், இந்த ரம்யா இருக்கால, அருணை நான் கூட்டிட்டு வந்தாரே, அவ ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு ஆத்தி அடிக்கவே போயிட்டான். என்ன சொல்ற? எதுக்கு? அருணை விட்டு விலக சொல்லி. அந்த ரம்யா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா. அப்பவே என்கிட்ட விக்ரமும் சொன்னா இதை பத்தி. அதான் சார், நடிக்க தானே வந்தா, எதுக்கு சார் இப்படிலாம் பண்றா? இந்த விஷயம் ஆத்தி தெரியாது தானே? இல்ல நான்லாம் சொல்ல. அப்புறம் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன லவ் பண்ண வைக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்தாலும் சொல்லி திரும்ப பழையபடி ஆயிட்டாங்க. என்ன சார் பண்றது? அதனால தான் நான் எதுவும் சொல்லல. அதனால அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஆர்த்தி வாயிலேருந்து வரட்டும் ஃபர்ஸ்ட் எல்லாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அந்த ரம்யாவை. அது வரைக்கும் நீ பார்த்துக்க ஆர்த்தி கூட இருந்து. கண்டிப்பா பார்த்துப்பேன் சார், அவ என் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஏய் இரு, நீ 2 பேரும் பேசாம தானே இருந்தீங்க? எப்ப இருந்துட்டு 2 பேரும் பேசுனீங்க? அதுவா, நேத்து நைட்ல இருந்தா. பாருடா, பரவாயில்ல. சார் நேத்து அவளே வந்து பேசினா, நான் மாறிட்டேன், நான் அருணை தான் லவ் பண்றேன், அவன் கூட சேர்த்து வைக்கிறது ஹெல்ப் பண்ணுன்னு வந்து கேட்டா சார். என்ன சொல்ற? அவளா சொன்னா? அட ஆமா சார். அதான் சரி, அதான் மாறிட்டாள். இதுக்கப்புறம் என்னத்துக்கு நம்ம பேசாத மாதிரி நடிக்கணும்? நான் தான் பேசிட்டேன். எப்படியும் நினைச்சத பண்ணிட்டேன். ஆமா. சரி நிக்கி, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்று தோணுது, அதான் பண்ணலாமா இல்லை வேண்டாமான்னு யோசிக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? என்ன தோணுது? எனக்கு கிஸ் பண்ணும் போல இருக்கு. ஆளை விடுங்க. சரி ஓடாத. சார் நம்ம ஆஃபீஸில் இருக்கோம் சார். ஓ, அப்போ வீட்டில் இருந்தால் மட்டும் மேபி ஒத்துருப்பேன். அப்படியா? சரி அப்படியே வீட்டுக்கு போகலாம். சரி, நம்ம எங்கே இருக்கோம் இப்போ? ஒர்க்காக தானே வந்திருக்கோம், அமைதியே இருங்க சார். ஹாய் அருண், என்ன பண்ணிட்டு இருக்க? ரம்யா வா. இன்னைக்கு நீ ஃப்ரீயா? எனக்கு வேலை இருக்கே. ஏன், என்னாச்சு? இல்லை, உன்னை ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன், அதான் வரியா? ஐயோ எனக்கு வேலை இருக்கே, முக்கியமான வேலையாக வெளில போகணும். அங்கேருந்து எப்போ வருவான்னு எனக்கு தெரியல. என்ன அருண், நான் உனக்காக எவ்வளோ பண்ணுறேன், எனக்காக என் கூட வரமாட்டியா? அட ரம்யா, நான் என்ன வரமாட்டேன், நான் சொல்கிறேன். வேலை இருக்குது, முடிஞ்சதும் வேணா ஒரு நெக்ஸ்ட் வீக் போகலாமா? இல்லை, இன்னும் நாளைக்கு போகலாமா? அருண் உள்ளே இருக்கியா? ஏ ஆர்த்தி வா. அருண் ப்ளீஸ் அருண், நான் இவ்வளோ தூரம் கூப்பிட்றேன்ல, வா நீ என் கூட. ஆஹா, ஆர்த்தி வெறி ஆகுறா. ஆகட்டும், நல்லா ஆகட்டும். எத்தனை நாள் என்னை தவிக்க விட்டுருப்பா. அருண் உன்கிட்ட தான். சரி ரம்யா, சொல்லு, எப்போ போகலாம்? இன்னைக்கு நைட்டு. இன்னைக்கு நைட்டே வா. ப்ளீஸ் அருண் வாயேன். சரி வரேன். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் ஈவினிங்காக வரேன். சரி ஓகே, அப்புறம் நான் கிளம்புறேன். சரி பார்த்து போ. அட ஆத்தி, நீ எப்போ வந்த? நான் வேற உனக்கு கவனிக்கவே பார்த்தியா? அப்படியா? நான் இப்போ தான் வந்தேன். சரி ஓகே, பாய் ஆத்தி. காலங்காத்தாலே வந்துடுவா. இப்போ எதுக்குடா நீ அங்கே போய் நிற்கிற? எப்போ ரம்யா வந்து என்கிட்ட பேசிட்டு போனாலும் நீ தான் போட்டு அடிக்கிறியே, அதான். அப்போ அவ்வளோ பயம் இருக்கு? ஆமாம், எப்படி அடிக்கிற நீ? ஏ ஏ வலிக்குதுடி எருமை. அவ கூட வெளில போறியா? ஆமாம், இப்போ என்னை கூப்பிட்டால, போய் தானே ஆகணும். போறியா? ஆமாம். போறியா? இல்லை நான் போகல. அது அந்த பயம் இருக்கட்டும். ஏய் என்ன பண்ற? அது என் இஷ்டம். இரு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன சொல்லு? எனக்கு ஒரு ஹாஃப் டே மட்டும் லீவ் வேணும்.
என்ன திடீர்னு நீ எங்க போற? நான் வர்ஷாவை பார்க்க போகிறேன். என்ன திடீர்னு? ஒன்றும் இல்லை, சும்மா தான் அவளை பார்க்க போகணும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதனால தான். சரி சரி போயிட்டு வா. சரி, அப்புறம் நான் கிளம்புறேன். அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேனா? ஏன் நில்லு, ஓடாத. போடா போடா, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு, பாய். அப்புறம் ரம்யா கூட போனீங்கன்னா கொன்றுவேன்னு சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன். அடிப்பாவி, விக்ரம் அங்கதான் இருக்கான்னு சொல்றதுக்குள்ள ஓடிட்டா. சரி போய் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டோம். வலிக்குது, எருமை நல்லா பிடிச்சி கிள்ளிட்டாக்காத. இதுவும் நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு வேற போறோன்னு வேற சொல்லியிருந்தோம். சரி, நிதிஷ் வந்திருப்பானா வந்திருக்க மாட்டானா? சரி, நிதிஷ்க்கு ஒரு ஃபோனை போட்டு வந்தானா போய் பார்த்துட்டு வர வேண்டியதான். டேய் நிதிஷ், எங்கடா இருக்க? நானும் ஆஃபீஸில் தான். அப்படியா? நான் ஆஃபீஸ்க்கு வெளில தான் இருக்கேன், வரியா போகலாம் விக்ரம் ஆஃபீஸ்க்கு? போலாம்டா. சரி, நான் வரேன். என்னாச்சு சார், யார் ஃபோன் பண்ணா? அருண் தான். விக்ரம் பார்க்க போகணும்டி, அப்பயே சொன்னான், நான் தான் மறந்துட்டேன். சரி, அவன் வெளில தான் வெயிட் பண்ணுறான், நான் கிளம்புறேன். சரி, ஓகே. மேடம் லைட்டாக கோவமாக இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், இப்போலாம் வந்தால் என் கூட நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பாருல, என் செல்லம் கூட கோவப்படுது. எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நான் சீக்கிரமாக வந்துடுறேன், சரியா? உன்னை பார்க்கறதுக்கு. சரி. நித்தி, எதுக்கு அப்படி கேட்க சொன்னேன் அருண்கிட்ட? நான் சொல்கிற மாதிரி பண்ணு, சரியா? எப்படியாச்சும் அருணை பேசி ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போ, நல்லா சாப்பிட்டு, அது ரூம் இருக்க ஹோட்டலில் கூப்பிட்டு போ. எதுக்கு? இதை பாரு, நீ அருணை லவ் பண்ணுறதானா? உனக்கு அவன் வேணுமா வேணாமா? வேணும் தான், ஆனால் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லேன். இதை பாரு, நான் விஸ்வாட்ட கேட்டு ஒரு சின்னதாக மருந்து ரெடி பண்ணியிருக்கேன். அவன் ஏதாச்சும் ஜூஸ் அந்த மாதிரி வாங்கி சொல்லி குடிக்கிறப்ப அதை கலந்துரு. எதுக்கு? அப்படி என்ன இருக்கு அதில்? ஆக்சுவலாக அந்த மருந்து அதுக்கு, புரியுதா? இது என்ன சொல்ல வரேன்னு, உனக்கும் அவனுக்கும் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் அருண் உனக்கு தானே சொந்தம். இவ்வளோ சீக்கிரமாவா? இங்க பாரு ரம்யா, உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. வேற ஏதாச்சும் வழி இருக்கா சொல்லு நீயே. அவன் உன்னை நடிக்க தானே வர சொன்னான், ஆனால் உன்னை லவ் பண்ணல தானே? ஆமாம், ஆனால் இதுக்கெல்லாம் தயங்கிட்டு இருக்காத. நீ அவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ என்ன, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, சரியா? ஒருவேளை அவனுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா? சிம்பிள், நாம போய் சாப்பிட்டோம், உனக்கு டயர்டாக இருக்கு அப்படின்னு நீ சொன்ன, சரி, அதனால நான் ரூம் இங்கேயே எடுத்து உன்னை தங்க வைக்கலான்னு தான் வந்தேன், அதுக்குள்ளே எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிடு. சிம்பிள். நல்ல ஐடியாவாக தான் இருக்கு, ஒர்க் அவுட் ஆகணுமே. அதான் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், சரியா? நீ எதை நினச்சி கவலைப்படாமல் தைரியமாக பண்ணு. அவன் சும்மா தான் வரேன்னு சொல்லியிருக்கான், வரமாட்டானோன்னு தோணுதுடி. என்னடி பண்ணுறது இப்போ? எப்படியாச்சும் வரவை ரம்யா, இல்லை உங்கள் அப்பாவுக்கு பர்த்டே அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி வரவை. ஆமாம், அப்படி தான் பண்ணியாகும். எல்லாம் அருண் கண்டிப்பாக வரமாட்டான். கூட அந்த விக்ரமும் இப்போ இல்லை, அதனால தனியாக தான் இருக்கான். எப்படியாச்சும் ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போயிரு. அங்கே பட்டு போய் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அருண் கண்டிப்பாக உனக்கு தான். சரி, அப்போ எப்படியாச்சும் உன்னை இழுத்துட்டு போயிடுறேன். ஆல் தி பெஸ்ட் ரம்யா, பர்ஃபெக்ட்டா பண்ணிரு, சரியா? அதுக்கப்புறம் எல்லாம் தானா நடந்துரும். மருந்துங்க நீ போக்குல நான் தரேன். விஸ்வாட்ட கேட்டிருக்கான், அவன் ஈவினிங் தான் தருவேன்னு சொன்னான். அப்போ சரி, இன்னைக்கு அருணை எப்படியாச்சும் என் வழி கொண்டு வரேன்.